தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அதே போல யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் இதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி அதன் மூலமாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. திரைப்படத்துறையின் மூலமாகவும் அனைத்து ஊடகத்துறையின் மூலமாகவும் இதற்குண்டான விழிப்புணர்வு குறுந்தகடு வெளியிடப்பட்டு இது பொதுமக்களுக்கு இந்த அவசியம் எடுத்துச் செல்லப்படும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தேசிய நுழைவுத் தேர்வு இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் தொடங்கிடுச்சு. இப்போ நீங்கள் அவசர சட்டம் நிறைவேற்றியாச்சு, இன்னும் ஜனாதிபதியோட ஒப்புதல் கிடைக்கல. இந்நிலையில் இந்த நுழைவுத் தேர்வு தொடர்பாக அடுத்த கட்டமாக அரசு என்ன? மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நீட்டை பொறுத்த வரைக்கும் மிக உறுதியோடு இருந்து கொண்டிருக்கின்றது. நீட்டை எதிர்ப்பிக்கின்ற அந்த கொள்கையில் உறுதியோடு இருக்கிறது. மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்தித்த பொழுது இதை குறித்து மிகவும் வலியுறுத்தி நம்முடைய தமிழகத்துடைய மாணவர்களுடைய நிலையை எடுத்து சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போ முதலமைச்சர் அனுமதியோடு இன்னும் ஓரிரு நாட்களில் நானும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதே போல அரசுடைய செயலாளர்கள் எல்லாம் ஓரிரு நாட்களில் டெல்லிக்கு சென்று இதை வலியுறுத்தி இருக்கின்றோம். நேற்று கூட நம்முடைய அமைச்சர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜவஹர்டேகர் அவர்கள் வந்தார்கள். அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இந்த கருத்தை வெளியினார். அவரும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். நம்பிக்கை இருக்கிறது, நல்லது நடக்கும். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஓகே சார், கடந்த ஆண்டு இதே மாதிரி ஒரு நிலை வந்தப்ப சிறப்பு அனுமதியை அன்றைய முதலமைச்சர் வாங்கினாங்க. கடந்த ஆண்டு இதே மாதிரி ஒரு நிலை வந்தப்ப நம்முடைய இந்தியாவிலேயே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் மட்டும்தான் நமக்கு இந்த ஓராண்டு சிறப்பு அனுமதி கிடைத்தது. இதுவும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஆக அம்மாவுடைய வழியில உறுதியாக இந்த கொள்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நல்ல முடிவு ஏற்படும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. ஊடகத்துறை நண்பர்களுக்கு அன்போடு சொல்கிறேன், இப்போ நம்ம இந்த ஸ்வைன் ஃப்ளூவில் நமக்கு பெரிய டிக்ளைன், அதாவது மிகப்பெரிய இறங்கு முகம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையால் முழுமையாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. திருச்சியில் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. வேலூரில் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. அதே போல் கோயம்புத்தூரில் ஒரு சில இடங்களில் இந்த நமக்கு பாசிட்டிவ் கேஸ் வந்தது. அங்கேயும் முழுமையாக இப்பொழுது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. முழு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. பொதுமக்களுக்கு பதட்டமோ பீதியோ தேவையில்லை. ஏற்கனவே இருந்த எண்ணிக்கையை விட எண்ணிக்கையில் எந்த உயர்வும் இல்லை. எண்ணிக்கை தற்பொழுது அந்த டிக்ளைன் என்று சொல்லக்கூடிய டிக்ரீசிங் கிராஃப் போய் கொண்டிருக்கிறது.